இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா சமூகத்துல திருடர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, லுங்கி கட்டிருப்பாங்க, சட்டையை பாத்தீங்கன்னா மேல பட்டன் எல்லாம் திறந்து விட்டுருப்பாங்க, ஒரு கர்ச்சிப் கட்டிருப்பாங்க, பெரிய முறுக்கு மீச வச்சிருப்பாங்க, இந்த சைடுல ஒரு மறு வச்சிருப்பாங்க. அதாவது அவங்கள பார்த்தாலே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பட்டா கத்தி வச்சிருப்பாங்க. சோ இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம். இவர்கள்லாம் ரவுடி, இவர்கள்லாம் திருடர்கள். அது எளிதில் மக்கள் கிட்ட அடையாளம் கண்டுகொள்வதனால அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த திருட்டு தொழிலை செய்ய முடியாம போனதுனால காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்த அடையாளங்கள்லாம் சுத்தமா அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு திருடர்கள் திருடுறது எங்க அதிகம் அப்படின்னா, முதலாவது அரசியல். அரசியல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக அரசியல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதா, அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணா என்ன பண்ணலாம், நீங்க ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம். சோ அந்த அளவுக்கு அரசியல்ல இன்னைக்கு திருடர்கள் அதிகமாயிட்டாங்க. அவர்கள் தான் நம்மள என்ன பண்றாங்க, ஆட்சி செய்யறாங்க, ஆட்சியாளர்களா வராங்க. நல்லவங்க தான் அரசியலுக்கு வர்றதே கிடையாது. சொல்ல போனா நல்லவர்களும் படித்தவர்களும் ஓட்டு போடுற கூட வர்றது கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, அப்படி வாய்க்கிலேயே என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஏன் நாடு இப்படி கெட்டு போச்சு, ஏன் இப்படி நாசமா போச்சு, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. நம்ம ஒழுக்கமா நம்முடைய ஜனநாயக கடமை ஆற்றமானாலும் எவனும் ஆற்றதே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிகபட்ச ஓட்டு சதவீதம் குறையா பதிவாகிறது எங்கன்னா சென்னை. அங்கதான் பாத்தீங்கன்னா அதிகமா படிச்சவங்க இருக்காங்க, ரொம்ப பணக்காரர்கள் இருக்காங்க. அதாவது வரிசையில நின்று ஓட்டு போடுறது கூட அவ்வளவு கஷ்டம். எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, நாடு கெட்டு போச்சு, அரசியல் சரியில்லை, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அதுபோன்று அடுத்த கட்ட ஒரு திருடர்கள் அதிகமாக இன்னைக்கு கொழுமி இருக்கிற இடம் எது அப்படின்னா ஆன்மீகம். அது எல்லா ஆன்மீகத்திலயும் இருக்குது. அது எந்த மதமும் அதுக்கு விதிவிலக்கல்ல. ஏன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் இருக்க அறியாமை. அடுத்தது பாத்தீங்கன்னா கடவுளை குறித்த ஒரு பயம். ஏன்னா இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு சேவை செய்கிறவர்கள். இவர்கள் எப்படி நம்ம தப்பா சொன்னாலோ, இல்லைன்னா இவர்கள் தவறானவர்கள் நம்ம என்ன பண்ணோம், அவர்களுக்கு ஏத்துனாலோ கடவுள் நம்மளை அடிச்சிருவாரு, கண்ணை குத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு என்னங்க, அதை கடவுளே பாத்துக்குவாரு சொல்லி என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்மீகத்துல ஏராளமான போலிகள் நுழைந்து இந்த ஆன்மீகம் என்பதே சிதைந்து கொண்டிருக்குது. ஆனாலும் இந்தியா, தமிழகம் போன்ற ஆன்மீக பூமியில பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. பசிச்சவனுக்கு பாத்தீங்கன்னா பால் வாங்கி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா கடவுள் கேட்காருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதத்துக்கு ஆயிரக்கணக்கில் அள்ளி என்ன பண்ணுவாங்க, வீசுவாங்க. அது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்துல நிரம்பி இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, 2 காசு போட்ட விதையை ஆதரிச்சாருன்னு சொல்லி நம்ம வாய்க்கிலேயே பேசுவோம். ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம பெரிய வந்தாக்காக நான் பெரிய ஒரு அப்பா டக்கர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு, போட்டி போட்டு ஆசீர்வாதத்தை எடுப்போம். ஆயிரம் என்ன பண்ணுவாரு, பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, அவரு தலையில தப்புவாரு. அதே என்ன பண்ணுவோம், நம்ம சந்தோஷத்தோட ஏத்திட்டு என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்தோட நின்று போட்டாக்கு போஸ் கொடுத்து வாங்கிட்டு போவோம். அந்த அறிவோ அந்த தெளிவோ நமக்கு இன்னைக்கும் வராது, ஒரு நாளும் வரப்போவதும் இல்லை. அப்படி வந்துட்டு என்ன பண்ணும், அவர்களுக்கும் பிழைப்பு இல்லை. சோ அதனால பாத்தீங்கன்னா எப்படியாவது ஆன்மீகத்தை கொண்டு அதிகபட்ச வருமானங்களை மீட்டுகிறார்கள். அது போல பாத்தீங்கன்னா அதிகபட்ச களவுகளும் கொள்ளைகளும் இன்னைக்கு ஆன்மீகத்தில் தான் நடந்து கொண்டு இருக்குது. சோ இதை பாத்தீங்கன்னா அவ்வப்போது நம்ம நம்மை போன்றவர்கள் ஊடகம் மூலமாகவோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா சில ஊழியர்கள் எழுப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது அவ்வளவு வெளியே தெரியதில்லை, தெரிய விடுறதுக்கும் இவங்க அனுமதிக்கிறது இல்லை. சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு ஆன்மீக பூமி என்று சொன்னால் சிஎஸ்ஐ என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எந்த கட்டாயமும் கிடையாது. இங்க இவ்வளவு காணிக்க போடு அவ்வளவு காணிக்க போடலாம் கிடையாது. ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களால், வெளிநாட்டு மிஷினரிகளால் தியாகத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த சிஎஸ்ஐ திருச்சபை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீர்குலைந்து போவதற்கு முக்கியமான காரணம் வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. இதை நான் நிறைய நேரம் சொல்லிட்டேன். இங்க இருக்கின்ற கயவர்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னா பதவி ஆசை பிடித்தவர்கள் என்று சொல்லுவதை விட பதவி வெறி பிடித்தவர்கள், எப்படியாவது தங்களை தாண்டி இங்க யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, தொடர்ந்து தங்களுடைய அநியாயத்தையும் தங்களுடைய கொள்ளையும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து என்ன பண்றாங்க, இந்த ஆன்மீகத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் தற்பொழுது இருக்குது, சிஎஸ்ஐ நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா திருடர்கள் என்பவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த லுங்கி அடையாளமோ இல்லைன்னா கத்தியை கையில வச்சு இருக்கிற அடையாளமோ கிடையாது. கம்ப்ளீட்டா ஒயிட் காலர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப வெள்ளையா மாறிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நான் எல்லாரையும் சொல்ல, சிலர் வெள்ளை அங்கி தெரித்தவர்கள். அதை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, பைபிள்ல இயேசு பண்ணிருப்பாரு, வாங்க வாங்கன்னு வஞ்சிருப்பாரு. சந்தைகளில் வந்தனங்களை பெருகுவதும், அதாவது விருந்து ஆசனங்களில் முதலிடத்தில் இருக்கதும்,
தொங்கல்களையும் விட்டு கொண்டு இப்படிலாம் இருக்குது. அதற்கு பிறகும் என்ன பண்றாங்க, இந்த பைபிள்ல இருக்கிறதே என்ன பண்றாங்க, சிஎஸ்சில கடைபிடிக்கிறாங்க. உங்களை குரு என்று அழைக்காதீர்கள் சொல்லிருக்காரு. நம்ம என்ன பண்றோம், குருவானவர் தான் அழைக்கிறோம். அப்ப நம்மளும் என்ன பண்றோம், தப்பு பண்ணதான் செய்யறோம். அது போல என்ன பண்ணுங்க, பிதா என்று அழைக்காதீர்கள் சொல்றோம். நம்ம என்ன பண்ணுவோம், போதக பிதான்னு தான் அழைக்கிறோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ திருச்சபையாளரும் இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம துணிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க, குருன்னு சொல்லாதீங்க, பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இதை அவர்கள் வந்து சாதகமாக வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்தாலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று துணிகரமாக சிலர் வந்து என்ன பண்றாங்க, எழுந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளை அங்கியில இருந்து ப்ரமோஷன் ஆகி இந்த பிங்க் கலர் அங்கியில என்ன பண்றாரு, ஒருத்தர் உழவிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த சிஎஸ்ஐ திருச்சபைகள் வந்து இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், கடந்த 3 வருடமாக எந்த காலத்திலும் இல்லாத மிகப்பெரிய அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் ரூபன் மார்க் என்பவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பழம் மாதிரி பேசுவார். அப்படி ஒரு பிள்ளையா நல்லவன்னா இவன் தான் உலகத்துல உலகமாக நல்லவன் சொல்லி தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு அநியாயங்கள், அவ்வளவு ஊழல்கள், அவ்வளவு அதிகார துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கிறது இந்த இவருடைய ஆட்சி காலத்துல. இவர் வந்து பேராயராக வந்ததே வந்து பாத்தீங்கன்னா சிலருடைய சிபாரிசினால், சிலருடைய உழைப்பினால். ஆனா பேராயரான பிறகு உடனடியாக அவர்கள் என்ன பண்ணாரு, தூக்கி தூர போட்டுட்டு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தான் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை அதாவது புறவாசல் வழியாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த ஜனவரி மாதமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இடையில என்ன பண்ணாங்க, ஒரு 13 மாசம் இவர்களுக்கு வந்து கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு இவங்களை பதவி விலக சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாங்க. சோ அதனால அந்த 13 மாதத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம், முடித்து விட்டு தான் வெளியே சொல்லிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் பீரியட் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அநியாயம் பாருங்க. இந்த கொரோனா காலகட்டங்கள் உங்களுக்கு தெரியும், இந்திய அரசாங்கமே 2 வருஷம் முடிஞ்சு ஸ்தம்பித்து போய் தான் இருந்துச்சு. அது போல தமிழக அரசும் ஸ்தம்பித்து போய் தான் இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இந்த கொரோனா காலம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்க கணக்குல கிடையாது, அதனால நாங்க 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்லி இருந்தாங்களா. அப்ப பாருங்க, ஆன்மீக பூமி என்று அழைக்கக்கூடிய இந்த இடத்துல இத்தனை அநியாயங்கள் என்ன பண்றாங்க, துணிஞ்சு செய்றாங்க. காரணம், கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. சோ அதை மீறிய சில நண்பர்கள், சில மனிதர்களை கடவுள் எழுப்பி கொண்டிருக்கிறார். அவர்கள் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அது போலதான் பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கானா கோர்ட்ல கடந்த 1ஆம் தேதி புதன்கிழமை ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. பிராங்க்லின் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் என்ன இருக்காரு, ஒரு கேஸ் போட்டு இவங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு துரத்துங்க, இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாதவர்கள், இவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு என்ன வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு விசாரணை வந்தது போது இந்த கோர்ட் வந்து இங்க இதை வந்து விசாரிக்க கூடாது, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் தான், சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா சினானோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த நீதிபதி, அந்த தெலுங்கானா நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. அது என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடியான கேஸ், அதனால இனிமே வந்து எந்த விதமான பிஷப்போ என்ன பண்ணக்கூடாது, நீங்க போடக்கூடாது. அது போல டீச்சர்ஸோ இல்லாட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பணியாளர்களையும் நீங்க நியமனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய சம்பட்டி அடி கொடுத்திருக்கிறாரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தற்போது இவர்கள் கேரளால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிஷப் போட்டிருக்காங்க. அவருடைய பதவி கூட செல்லுமா செல்லாதா, இல்லைன்னா அவரே என்ன பண்ணும், பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா விரைவில் தெரியும். சோ அதனால இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவி இழந்தவர்கள், இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள். அதாவது வெள்ளை அங்கி இருக்கிறதுனால, வெள்ளை அங்கி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிங்க் கலருக்கு மாற்றினால என்ன பண்ணுவோம், உடனே வந்து பூரண பரிசுவான்கள் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உள்ளத்துக்குள்ள பட்சிக்கிற ஓநாய்கள் சொல்லி நம்ம ஏசப்பா அதனாலதான் திட்டி செய்கிறாரு, இவங்களாம் திட்டுறாரு. இப்ப ஏசப்பாவை வந்து சிலுவையில் அடிச்சது யாரு அப்படின்னு சொன்னா, ஏதோ பாகாரோட தீர்க்க தரிசிகள் இல்ல, இந்த வேத பாரகரும் பரிசேயர்களும். இவர்கள் யாரு அப்படின்னா மோசையோட கொள்கையை என்ன பண்ணுவாங்க, பின்பற்றினவங்க. அதாவது ஆதியில இருந்த பூரண பரிசுவர்கள். இவர்கள் தான் என்ன பண்றாங்க, ஒரு கோழி குஞ்சு 10 ரூபாயா 100 ரூபாய் வித்தாங்க. இவங்க தான் என்ன பண்ணாரு, சவுக்கால அடிச்சாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கலரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வாட்டி வதச்சாரு, கொன்னு கிடத்தினாரு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவன் வந்து என்ன பண்ணுவான், இப்படி மக்களிடம் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நமது பதவிக்கு, நம்முடைய பிழைப்புக்கு ஆபத்தை கொண்டு வந்து விடுவான் என்ற அந்த நினைப்பு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நெஞ்சில் எழுந்தனாலதான் பாத்தீங்கன்னா இயேசு என்ன பண்ணாங்க, சிலுவையில் அடித்து கொன்றார்கள். சோ அது போலதான் இங்க இருக்கிறவங்களும் ஆன்மீகம் என்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கான ஆதாயத்தை தேடுகின்ற கூட்டம் தான் இங்க இருக்கிற ரூபன் மார்க்கா இருக்கட்டும், இல்லாட்டினா இங்க இருக்கிற ஜெனரல் செக்ரட்டரி பர்னாண்டஸ் சத்தன்ராஜாவா இருக்கட்டும். இவர் மேல பல ஆயிரம் கோடி ஊழல்கள் இருக்குது. மதுரையில கூட பாத்தீங்கன்னா இந்த லோட்டஸ் அபார்ட்மெண்ட் சொல்லி ஒண்ணு பாத்தீங்கன்னா 99 வருஷத்துக்கு ஒரு 7.5 ஏக்கர் நம்ம இருக்காரு, மதுரை டைசிஸோட நிலத்தை எடுத்து கொடுத்திருக்காரு. இவரோட சேர்ந்து முன்னாள் பேராயருடைய குடும்பத்தினர் என்ன பண்ணிருக்காங்க, பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள அந்த சொத்துக்களை அரசாங்கம் வந்து ஏழை விதவைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அது போல பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை நம்ம இருக்காங்க 7.5
ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணிருக்காங்க, வித்திருக்காங்க. பிச்சை எடுப்பான பெருமா, அதை புடுங்குவான அடுமான் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கமே வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு கொடுத்தா அதுல என்ன பண்ணிருக்காங்க, கண் தெரியாத மாற்றுத்திறனாளிகளுடைய நிலத்தை எடுத்து விற்று தின்று ஒன்னும் தெரியாத மாதிரி என்ன பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஊருக்கு உத்தமர் போல வேஷம் போட்டு அழைக்கின்ற இந்த பெர்னாண்டோ சத்யராஜாவுடைய இந்த கூட்டங்கள் சீக்கிரம் ஒழிக்கப்பட வேண்டும். அப்படி ஒழித்தால் மட்டும்தான் இந்த சினாடு என்ன பண்ணும், சிறப்பான இடத்தை அடையும். அப்படி அடித்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், இந்த ஆன்மீகம், இந்த சிறப்பான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சிஎஸ் என்பது என்ன பண்ணும், மீண்டும் துளிர்விடும், நம்பிக்கை துளிர்விடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு எல்லாம் முற்றிலும் நம்பிக்கை ஏற்று போறாங்க. இங்க நான் இன்னொரு சொல்றேன், இந்த வாட்ஸ்அப் வாரியர்கள் ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னா நிறைய பேர், அதாவது முன்னாள் ஆசிரியர்கள், ஏராளமான நன்மையை இந்த சிஎஸ்ஐ திருமண்டலங்களால், சிஎஸ்ஐயில் திருமண்டலங்களில் உள்ள பள்ளிகளால் பெற்றவர்கள், அதுபோல தலைமை ஆசிரியர் பெருமக்கள், அதுபோல ஆயிரம் பெருமக்கள், பேராயர்கள், இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாய் மூடி மௌனமாக இருக்காங்க. இவங்க எல்லாம் வாட்ஸ்அப் வாரியர்கள் தான். நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, குரூப்லாம் வச்சிருக்காங்க. அப்படி பொங்குவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க, அது அப்படி இல்லை, இது அப்படி இல்லை, அப்படி சரியில்லை, எப்படி சரியில்லை. ஆனா சர்வீஸ்ல இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. தன் முன்னால, தன் கண்ணுக்கு முன்னால அநியாயம் அக்கிரமம் நடக்குன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, அப்படி எனக்கே தெரியாது, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஓன்லி வாட்ஸ்அப்ல தான் பண்றது வீர வசனம் பொங்குறது. நேரடியா களத்துல இறங்கி போராடுறதே கிடையாது. இது போன்ற வாட்ஸ்அப் வீரர்களை வைத்துக்கொண்டு, வாயில் வடை சுடுவர்களை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் ஆங்காங்கே சில நம்பிக்கை துளிர்விடுகின்ற மனிதர்களை கடவுள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சினாடு என்கிற அமைப்புக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா இந்த பிராங்க்லின் ஜேம்ஸ்ங்கிறவர். அது போல இன்னும் நிறைய பேர் பண்றாங்க, கடவுள் எழுப்பி கொண்டிருக்கிறார். வர்ற 14ஆம் தேதி திரும்ப இந்த கேஸ் வருது. ஸோ அதற்காக அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களால், அதாவது வெளியில் வந்து இறங்கி போராட முடியாவிட்டாலும் தயவு செய்து ஜெபியுங்கள். குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த தகவல்களை பரப்புங்கள். நமது சிஎஸ்ஐ என்ற அமைப்பு சினாடு என்கிற தலைமை அமைப்பினால் முற்றிலுமாக சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்பதை குறைந்தபட்ச தகவல்களையாவது நீங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள். நிச்சயமாக கர்த்தர் நியாயம் விசாரிப்பவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை சொல்லி பைபிள் சொல்லுது. எனவே இது போன்ற ரூபன் மார்க் போன்ற அதிகார துஷ்பிரயோகம் கொண்டவர்கள், அதுபோல பெர்னாண்டோ சத்யராஜா போன்ற சாதி வரியை தூண்டி அதிலே வந்து பாத்தீங்கன்னா தனக்கான ஆதாயத்தை பெறுகின்ற மனிதர்கள், அதுபோல பொருளாளர் என்ற பெயரில் இருந்து கொண்டு தனக்கான பொருளை சேர்த்து கொண்டிருக்கிற விமல் சுகுமார், இவர்களுடைய இந்த ஆட்சி, அதாவது சட்டத்துக்கு புறம்பான நீட்சி சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பெற வேண்டும். தேர்தல் மூலமாக, நியாயமான தேர்தல் மூலமாக சிஎஸ்ஐ சினாடுல ஒரு சிறந்த நிர்வாகம் வர வேண்டும். அந்த நிர்வாகம் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை. நிச்சயமாக கர்த்தர் நமது ஆசைகளை நிறைவேற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.